கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. என்ன சோட்டு எதுக்காக அழுதுகிட்டு இருக்கான்? டேய் சோட்டு எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? நான் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன்டா. அதனால எங்க டீச்சரு என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்கடா. எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சா என்னை கொன்னே போட்டுருவாருடா. டேய் உங்க அப்பா சைன் நீயே போட்டுக்கண்டியதானே? எங்க அப்பாவோட சைன் எனக்கு போட வராதுடா. போடா போய் சோட்டா பீம் பாரு போ. குடுறாத பைத்தியக்காரன், அந்த பெண்ணை குடு. இந்தாடா முடிஞ்சிருச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்க? என்னாச்சுடா? ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லையா? எங்க அப்பாவோட சைனை போட சொன்னா உங்க அப்பாவோட சைனை போட்டு வச்சிருக்க. ஐயோ, ராத்திரி எல்லாம் போனை பாக்குறது, காலையில லேட்டா எழுந்துக்கிறது. ஸ்கூலுக்கு யார் போவா? டே பப்ளு சீக்கிரம் எழுந்துரு. இருங்கம்மா. ஹலோ ராணி, நான் பேசுறது கேக்குதா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் வீட்டுக்காரரு வெட்டிங் ஆனிவர்சரிக்காக எனக்கு காஸ்ட்லியான இயர்பட்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. காஸ்ட் எவ்வளோன்னு கேக்குறியா? முள்ளங்கி பத்த மாதிரி 32,000டி. என்னது, என்ன பிராண்டுன்னு கேக்குறியா? சோனிடி, சோனி பிராண்டு. ஐய, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி 100-200க்கு விக்கிறதா வாங்கி யூஸ் பண்ணுவேன். நீ என்ன வேணாலும் சொல்லிடி, இந்த மாதிரி விஷயத்துலலாம் என் புருஷன் தங்கம்டி, தங்கம். சரிடி, நான் திரும்பவும் உன்னை கூப்பிடுறேன். தங்கம்மா தங்கம். நான் சொன்னது கேட்டுச்சுல்ல? காதுல விழுந்திருக்கு. என்னங்க நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு ஆப்பிள் பிராண்ட் இயர்பட்ஸ் வாங்கி கொடுங்க. என்னடி? என்னங்க கொஞ்சம் கிட்ட வாங்க. நாளைக்கு என் பர்த்டேல கிஃப்டா எனக்கு இயர்பட்ஸ் வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அவ்வளவுதானே? வாங்கி தரேன். ஐ நிஜமாவா? என்ஜாய், நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு? இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் வரவே இல்ல. டே பப்ளு, பேக்கரி போய் நல்ல கேக்கா வாங்கிட்டு வாடா. ஹாப்பி பர்த்டே இருக்கு. இந்தா. ஹை. என்னங்க இங்க வேண்டாம், நான் வெளியே போய் சிக்னல் கொடுக்கறேன், அங்க வந்து கொடுங்க. எதுக்குடி? சொல்றது மட்டும் செய்யுங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னு பாரு. இதான் உன் சிக்னலா? இந்த பொண்டாட்டிங்க ஒரே லுக்ல புருஷங்களை கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. இந்தா. அடடே, என்னங்க இது சர்ப்ரைஸ் gift? ஏய், நேத்து நீ தானடி கேட்ட? சர்ப்ரைஸ். என்னது 52,000 ரூபாய் ஆப்பிள் இயர்பட்ஸா? ஐயோ, நம்ம ஏரியால கம்மி விலையில இருக்கிற சோனி இயர்பட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஆனா உங்களை பாருங்க, எனக்கு ஆப்பிள் இயர்பட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. வேற ஒருத்தி புருஷன் தங்கம்னா என் புருஷன் டைமண்டுங்க, டைமண்டு. பிராண்டடுமா, பிராண்டடு. 52,000. என்னாச்சுடி? ஸ்பைடர்மேன் ஆகணும்னா ஸ்பைடர் நம்மள கடிக்க வைக்கணுமா? டே சோட்டு, ஸ்பைடர் இது எதுக்குடா கொண்டு வந்திருக்க? டே, நீ ஸ்பைடர்மேன் சினிமா பார்க்கலையா? ஸ்பைடரை கடிக்க வச்சா நம்ம ஸ்பைடர்மேன் ஆடுவோமா? உண்மையாவாட பப்ளு? ஆமா. ஐயோ, என்னாச்சுடா பப்ளு? ஸ்பைடர்மேன் என்ன கடிச்சிருச்சு. இப்ப நான் ஸ்பைடர்மேன் ஆயிடுவேன். என்னடா வரவே இல்ல? இருடா. என்னடா வரவே மாட்டேங்குது? சின்ன ஸ்பைடரா கடிச்சா வராதுடா. அப்புறம் பெரிய பூச்சியா கடிச்சாதான் வரும். பெரிய பூச்சினா? அங்க பாரு, அதுல இருக்கிற பாம்பு கடிச்சா ஸ்னேக் மேன் ஆயிடுவடா. உண்மையாவா? ஆமா பப்ளு. அப்படின்னா வா
ஸ்னேக் மேன் ஸ்னேக் மேன் ஸ்னேக் மேன். ஐயோ எனக்கு ஒண்ணு தெரியாது, நான் எதுவும் பண்ணல. அங்கிள், ஆன்ட்டி. பாருங்க இவனை வேணும்னே புத்துக்குள்ள கை விட்டு கடிக்க வச்சிருக்கான். டேய் அதை கடிக்க வச்சா உனக்கு என்னடா கிடைக்க போகுது? ஸ்னேக் மேன் ஆகலாம்னு நினைச்சேன்ப்பா. ஸ்னேக் மேன் ஆகுறான். ஸ்னேக் மேன். டேய் இன்னொரு வாட்டி விளையாட போனேன்னு வெளியில போனா உன் கைய காலை உடைச்சிருவேன். என்னங்க நான் சாரி பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அம்மா கிட்ட ஏற்கனவே கேட்டுட்டேன். மார்க்கெட்ல 200 ரூபாய் 300 ரூபாய்க்கே புடவை எல்லாம் கிடைக்குதாம். அதை வாங்கிட்டு வந்து நம்ம தெருவுல இருக்கிறவங்களுக்கு 500 ரூபாய்க்கு வித்தா போதும். ஒரு புடவைக்கு 200 ரூபாய் லாபம் வருங்க. நல்லா சம்பாதிக்கலாம். என்ன சொல்றீங்க நீங்க? இதுதான் நீ வாழ்க்கையில கொடுத்த நல்ல ஐடியா. பண்ணுவோம். ஐயோ ஒத்துக்கிட்டீங்களா? சாம்பிளுக்கு ஒரு 5 புடவை இன்னைக்கு வாங்கிட்டு வரேன், நீ வித்து காட்டு. வேணும்னா உதவிக்கு உங்க அம்மாவை கூட கூப்பிட்டுக்கோ. இதோ மாப்பிளையே வந்துட்டாரு. வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஐயோ எவ்ளோ புடவை! இங்க பாருமா, புடவை எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. அம்மா இத நான் வரலட்சுமி விரதத்துக்கு கட்டிக்கிட்டுமா? இத கௌரி பூஜை கட்டிக்கிட்டுமா? இத தீபாவளி கட்டிக்கிட்டுமா? ரொம்ப அழகா இருக்குமா? ஐயோ இங்க பாருமா, மேட்சிங் புடவை. அம்மா நீயும் நானும் இந்த புடவை கட்டிக்கிட்டு ரீல்ஸ் பண்ணா உன் தங்கச்சி பொண்ணு அம்மா பாருமா, அம்மாவும் பொண்ணும் மேட்சிங்கா புடவை கட்டிருக்காங்கன்னு வயிற்றுச்சல சாகணும். ஏய் அந்த பிங்க் கலர் சாரி எடு. இத உங்க அம்மா தவசத்துக்கு கட்டிக்கோ. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டீங்க? வேற என்ன சொல்லுவாங்க? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அம்மாவும் பொண்ணு புடவை பிசினஸ் பண்ணலான்னு புடவை வாங்கிட்டு சொல்லிட்டு இப்ப என்னடானா விநாயகர் சதுர்த்தி கட்டிக்கவா, ரம்ஜானுக்கு கட்டிக்கவா, பக்ரீத்து கட்டிக்கவா, கிறிஸ்துமஸ் கட்டிக்கவான்னு என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா 2 பேரும்? என்னங்க நமக்கு புடவை பிசினஸ் செட் ஆகல. கோல்ட் பிசினஸ் பண்ணலாமா? நெருப்பு நெருப்பு ருக்கோ, எங்கடி இருக்க? யாராவது காப்பாத்துங்க, டோர் திறங்க. ருக்கோ, ஹலோ, நெருப்பு நெருப்பு ருக்கோ, டோர் திறங்க யாராவது. பப்ளு எங்கடா இருக்க? நெருப்பு, யாராவது கதவு திறங்க. பப்ளு பப்ளு, நான் உனக்கு உயிர் கொடுத்தேன்டா, ஆனா நீ எனக்கு மறு உயிர் கொடுத்துடா. தேங்க்யூ அப்பா. யாரோ நம்ம எதிரிங்க நம்மள கொல்ல பாத்துருக்காங்கடா. இந்த நெருப்பு வச்சு எவனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. அங்கிள், நெருப்பு வச்சது வேற யாரும் இல்ல, உங்க பையன்தான். எதுக்குடா? அப்பா, பேட்மேன் ஆகணும்னா கஷ்டப்படுறவங்க எல்லாரையும் காப்பாத்தணுமா? அதுக்குன்னு சொந்த அப்பாவுக்கு நெருப்பு வைப்பியாடா? சாரி அப்பா. நீ எல்லாம் பிள்ளையே இல்லடா. பேண்ட் மேல ஜட்டி போட்டா சூப்பர்மேனா? இது முன்னாடி எனக்கு தெரியாம போயிடுச்சே. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் பேண்ட் மேலே ஜட்டி போட்டிருந்துப்பேனே. டே சோட்டு,
சூப்பர்மேன் ஆகணும்னா என்னடா பண்ணணும்? எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் பேட்மேன் மாதிரியும் சூப்பர்மேன் மாதிரியும் ஆகவே முடியலடா. கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணா சூப்பர்மேன் ஆயிடலாம்டா. அப்படியா? அப்ப யாரும் கஷ்டத்துல எல்லாம் என்ன பண்றது? நீயே கஷ்டப்படுத்திட்டு நீயே காப்பாத்து. ஆ டே சோட்டு, உனக்கு ஒரு வேலை இருக்கு, வா போலாம். எங்கடா? வாடா, வா சொல்றேன், போயிட்டே பேசுவோம். எங்கடா கூட்டிட்டு போற? வாடா சொல்றேன். டே சோட்டு, உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமா? அதான் நீச்சல் அடிக்கிறது. அம்மாடியோ, எனக்கு நீச்சல்லாம் வராதுடா. எனக்கு தண்ணினாலே பயம்டா. அப்படியா? அப்ப நீ இந்த ஃபர்ஸ்ட் கத்துக்கோ. அம்மா, ஆண்டி காப்பாத்துங்க. அம்மா, ஆண்டி காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஓகேஷா. ஜெய் சூப்பர்மேன். கொஞ்சம் ஒத்துக்கோடா. ராமண்ணா, என்ன மாதிரியான ஒரு புள்ளைய பெற்றிருக்கீங்க நீங்க? டேய் சும்மா இருடா. கால்ல விழலான்னு பார்த்தா சின்ன பையனா இருக்கான். பாத்தியா? தண்ணியில விழுந்து போராடிட்டு இருந்த என் பையனை அவன் தான் காப்பாத்திருக்கானே. அம்மா, அவன் தான் என்ன தண்ணிலே தள்ளி விட்டான். டேய் ஏன்டா தள்ளி விட்டா? அப்பா சூப்பர்மேன் ஆகலாம் தான்ப்பா. உனக்கு என்ன பண்றேன் பாரு. கீழே வா. ராமண்ணா, என்ன மாதிரி புள்ளைய பெத்து வச்சிருக்கீங்க நீங்க? டேய் நடடா. இனிமே அவன் கூட சேர்ந்து பார்த்தா நானே உன்னை தண்ணியில தள்ளி விட்டுறேன். டேய் நீ சூப்பர்மேன் ஆகிறதுக்கு அவனை தண்ணியில தள்ளி விட்டு கொள்ளுவியா? ஏய் இருக்கோ, இங்க பாரு, இவன் மொபைல் பார்த்து எப்படி கெட்டு போயிருக்கானே. முதல்ல போனை வாங்கி தூக்கி போடு. சும்மா ஏன் திட்டிட்டு இருக்கீங்க? நீ வாடா கண்ணா, வா வா. ஐ லவ் யூ அம்மா. சேட்டை பிடிச்சோன்னே வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. டேய் நடு ராத்துல பேய் மாதிரி என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்பா காந்தராத்திரிக்கு ஆடிஷனுக்கு பிராக்டிஸ் பண்றேன். ஐயோ, டேய் பப்ளு, இந்த மாதிரி சாமி வேஷம்லாம் போடக்கூடாதுடா, பாவம்டா அது. கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளு. சாரி கடவுளே, நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிரு. இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லு. நீ எப்பவும் இப்படி பண்ண மாட்டேன். சரிப்பா, மூஞ்சி கழுவிட்டு போட. பப்ளு, நீ சாப்பிட வரலையா? எனக்கு வேண்டாம். சரி, ஏதோ கோவத்துல திட்டிட்டேன், மனசுல வச்சுக்காம வந்து சாப்பிடு. எனக்கு வேண்டாம். எதுக்குடா வேணாம்? சாப்பாடு சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க. டேய் சாப்பாடு சாப்பிட்டா எப்படா சாவாங்க? விஷம் கலந்த சாப்பாடு சாப்பிட்டா செத்து தான் போவாங்க. டேய் சாப்பாடுல யாரா விஷம் கலக்க போறா? நான் தான்ப்பா. டேய் எதுக்காக இப்படிலாம் பண்ண? சோட்டு, சூப்பர்மேன் ஆகிறதுக்கு எங்க அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கடா. டே, சூப்பர்மேன் ஆகிறவங்களுக்கு அம்மா அப்பா இருக்க மாட்டாங்களாண்டா. அப்படியா? அதான் இப்படி பண்ணேன்ப்பா. நீ புள்ளையே இல்லடா, என்ன புடிச்சு தொல்ல. கடவுளே, நீ தானே காப்பாத்தணும். ஆமென். உனக்கும் அதே கனவு தான் வந்துச்சா? பாத்தீங்களா மொபைல் போனோட விளைவு என்னன்னு? அப்பாவியான பசங்களையும் எவ்வளவு ஆபத்தான பசங்களா மாத்துதுன்னு. உங்க பசங்களை இப்படி ஆக விடாதீங்க. மொபைல் போனோட மாய வலையில இருந்து உங்க பிள்ளைங்களை காப்பாத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் மேல தெரியுற இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி 5 ரூபாய் டொனேட் பண்ணுங்க.